நண்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறது என்னன்னா 3 கிளிமூ குஞ்சு கோழி குஞ்சு வந்து இன்றைக்கி வந்து நம்ம வந்து வேலூர் மாவட்டத்துக்கு வந்து அனுப்பிச்சி வச்சுருக்கோம். அப்போ பேக்கிங் பண்ணும்போது எடுத்த வீடியோ தான் இதை நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. நேற்று நைட்டு 11 மணிக்கு இதை பேக்கிங் பண்ணேன். பேக்கிங் பண்ணும்போது பாருங்கள் எடுத்த வீடியோ இது. ஏன்னா காலையில் 3 மணிக்கு பஸ்ஸில் வச்சுருந்தோம். அதனால் வெள்ளனே வந்து பேக்கிங் பண்ணிட்டோங்க. பேக்கிங் பண்ணும்போது நம்ம எடுத்த வீடியோ தான். ஃபைனல் இப்படி தான் இருக்கும், பார்த்துக்கோங்க. நண்பர்களே, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், ஃபாலோ பண்ணிட்டு பாருங்கள். ஒரு வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் போட்டு பாருங்கள். நிறைய தகவல்கள் நம்ம போடுவோம். கிளிமூக்கு வளர்ப்பு சம்மந்தப்பட்ட வீடியோ, கோழி வளர்ப்புலையும் நிறைய போடுவோம். வீடியோக்குள்ளே போகலாங்க. இப்போ இந்த 3 சிக்கு பார்க்குறீங்களா, ஒன்று வந்து வெள்ளை, இன்னொன்று வந்து கடுக்கா பண்ணுறோம், இன்னொன்று வந்து மயில் கருப்பு. இந்த 3 சிக்கு தான் நம்ம வந்து பேக்கிங் பண்ணியிருக்கோம். இந்த 3 சிக்கையும் வந்து கிளிமூ கோழி குஞ்சுங்க. இதை வந்து நாட்டுக்கோழியில் சேர்த்து கொடுத்து வளர்த்தோம். அடை வைக்கும் போதே கிளிமூக்கு முட்டையை தூக்கி நாட்டுக்குள்ளே அடை வச்சிட்டோம். அதனால் வந்து நாட்டுக்கோழிலே பொறிச்சு நாட்டுக்குள்ளே வளர்ந்துருச்சு. இதில் 4 சிக்கு பார்த்தீங்களா, அதில் 1 மட்டும் நாட்டு குஞ்சு, மீதி 3 குஞ்சு வந்து கிளிமூக்கு கோழி குஞ்சுங்க. இப்போ இந்த பாக்ஸ் வந்து 2 பாக்ஸ்லேருந்து ஒரு பாக்ஸு கரெக்டான பாக்ஸை செலக்ட் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா வந்து ரொம்ப பெருசாகவும் இருக்கக்கூடாது, அதாவது ரொம்ப சின்னதாக இருந்துடக்கூடாது. தேவையான சைஸில் பாக்ஸ் எடுத்துக்கிட்டு நம்ம வந்து பேக்கிங்க்கான தேவையான இதை பாக்ஸ் ரெடி பண்ணி அதில் வந்து தேவையான அளவுக்கு ஓட்டை போட்டுக்கணும். ஃபஸ்ட்டு வந்து ஹோல்ஸ் நிறைய போட்டுக்கணும். எப்படி ஒரு 15 ஹோல்ஸாக நம்ம இருக்கணும் மினிமம். அந்த மாதிரி போட்டால் தான் அதுக்கு நல்ல ஏர் சர்க்குலேஷன் இருக்கணும். கீழ் பகுதியில் மட்டும் போடக்கூடாதுங்க, மற்ற எல்லா பகுதியிலையுமே போடலாங்க. மொத்தம் எல்லா சைட்லேயுமே நீங்கள் ஹோல்ஸ் போட்டுக்கணும். மேலே வந்து கண்டிப்பாக மேல் சைடு நல்லாவே ஓட்டை போடணும். ஓட்டை போட்டு நம்ம பேக்கிங் வந்து பண்ணிகிட்ருக்கோம். இப்போ சிக்ஸை உள்ளே விட்டுட்டு பேக்கிங் பண்ணிகிட்ருக்கோங்க. பேக்கிங் பண்ணிவிட்டு இன்னும் அந்த ஓட்டைகள் எங்கேயாச்சும் இந்த டேப் அடிக்கும் போது அடைச்சிருந்துச்சுன்னா அதையும் நம்ம வந்து என்ன பண்ணிடணும், ஓப்பன் பண்ணி விட்டுறணும். பாருங்கள் இப்போ ஃபைனல் ஃபினிஷிங் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அதுக்கப்புறம் முடிச்சுட்டு கடைசியாக வந்து கயிறு கட்டிடுவோம் மேலே. நம்ம இது பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த சிக்ஸ் எடுத்த வீடியோ எது பார்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், இப்போ ஃபைனலாக வந்து மூடி அது எல்லாமே டேப் அடிச்சிட்டோம். இருந்தாலும் மறுபடியும் இதை காட்டிகிட்ருக்கேன். மறுபடியும் பாருங்கள், இந்த மாதிரி ஹோல்ஸ் எல்லாம் எப்படி போட்டுருக்குன்னு பாருங்கள். இப்போ எந்த பக்கம் மேல் பக்கம் வைக்கிறோமோ அந்த பக்கம் வந்து நம்ம கயிறை கட்டி வச்சிடறோம்னா கொண்டு வந்து பிடிச்சிட்டு போகிறதுக்கு வந்து நமக்கு ஈஸியாக இருக்கும். பண்ணியாச்சுங்க. இப்போ ஃபைனல் ஒர்க் போட்டு பாருங்கள், இப்படி தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி பண்ணியாச்சு. அவ்வளோதான் நண்பர்களே. அடுத்த வீடியோவில் ஏதாச்சும் வேறு ஏதாவது புதிய இன்ஃபர்மேஷனோடு பார்ப்போம். நன்றி, வணக்கம். பிரகாசன் இன்ஃபார்ம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள்.